என் பேர் வந்து ஆர் கிருஷ்ணபிரியா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் முடித்ததுமே எப்பயும் போல தான் கேம்பஸில் செலக்ட் ஆகி ஜாப் கிடச்சிது. ஸோ கிடைச்ச ஜாப் நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ டிசைட் பண்ணி தான் என்ன படிக்கலாம் அப்படின்றப்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. வீட்டிலலாம் என்ன சொன்னாங்கன்னா டிஎன்பிசி எடுத்து படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பேங்கிங் படிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசை எதனால வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் என்னை சுற்றி இருந்த என்னோட சரௌண்டிங்ஸ், என் நெய்பர்ஸ் எல்லாருமே சுற்றி பேங்கிங் செக்டராக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்னாலையும் அவங்க கொடுத்த மோட்டிவேட்னாலையும் அவங்க எப்படி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் பார்க்கவும் எனக்கு பேங்க்கில் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஸோ அப்போ ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் மதுரையில் சுரேஷ் அகாடமி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தூத்துக்குடியிலே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கரெக்டாக ஜாயின் பண்ணுற டைம் தூத்துக்குடியில் வந்து அந்த டைம் கொரோனா டைம், கிளாஸ் எதுவும் இல்லை, ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வீட்டிலேருந்தே கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அகாடமியில் வந்து 2021 ஜாயின் பண்ணேன். இப்போ 2025 ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு நான் பேங்கிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி. இந்த 4 வருஷமும் நான் பட்ட கஷ்டங்கள் இல்லை, வாங்கின பேச்சுக்கள் இல்லை. ஸோ எல்லாருமே கேட்பாங்க, பொம்பளை பிள்ளை எதுக்கு இன்னும் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி தான், இவ்வளோ நாள் எதுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க படிக்க வச்சு. ஸோ சுற்றி எல்லாருமே கேட்டாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ 2025 இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சுரேஷ் அகாடமி, சுகேஷ் சார், ராஜா சார், அப்புறம் முத்து சார், இவங்க எல்லாருமே தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமே வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், அதில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோம். எக்ஸாம் ரிசல்ட் பார்த்ததுமே ஃபெயில் ஆகுதுமே ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அந்த டைம்லாம் ரொம்ப டவுனாக இருக்கிறப்பெல்லாம் கிளாஸ்க்கு என்ன பண்ணுச்சு, அடுத்த நாள் போகலாமா, கிளாஸ் போனால் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமே, மற்றவங்க நம்மகிட்ட கேட்டாங்க நம்ம என்ன ரிப்ளை கொடுக்குறது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைம் ரொம்ப டவுனாக இருக்க டைமில் கிளாஸ் போகிறப்ப வந்து கரெக்டாக எப்படி வருவார்னே தெரியாது. ராஜா சார் கரெக்டாக வருவார். நாங்கள் டவுனாக இருக்க டைமெல்லாம் ரொம்ப மோட்டிவாக பேசுவார். ஸோ அவர் பேசுகிற இதை வச்சு தான் திருப்பி நம்மளால் முடியும், ஸோ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் டவுனாக இருக்க டைம் எல்லாமே வந்து ராஜா சார் வந்து ரொம்ப பேசினார். நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம என்ன மென்டாலிட்டியில் இருக்கோன்றதை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ராஜா சார் பேசினார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், நான் ஒவ்வொரு டைமும் டவுனாக இருக்கிறப்ப வந்து ரொம்ப அழுவேன். ஒவ்வொரு எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறமே அழுதுகிட்டே இருப்பேன். ஸோ எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அழுகாத, எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. திருப்பி அதை பற்றி அழுதுகிட்டே யோசிச்சுட்டே இருந்தேன்னா அடுத்த எக்ஸாம் கொண்டால் படிக்க முடியாது. ஸோ முடிஞ்சிருச்சு, விட்டுரு, அடுத்த எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நல்லா படி, கண்டிப்பாக உன்னால் கிளியர் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் 5 o'clock வருவாங்க. 5 o'clock வந்தாலும் திருப்பி வேலை இருந்துச்சுன்னா திருப்பி எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. 8 மணிக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போகணும், நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போகணும், திருப்பி 2 மணிக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போனாங்கன்னா திருப்பி எப்போ வருவாங்கன்னு தெரியாது. வந்துட்டாங்கன்னா திருப்பி எப்படியும் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு தம்பி, என் தம்பியுமே பிஇ முடிச்சிருக்கான். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். இப்போ தான் செலக்ட் ஆனால் ஒரு 6 months ஆகுது. ஸோ என் தம்பி எப்படின்னா முடிச்சதுமே வந்து கேம்பஸ் செலக்ட் ஆனதுமே ஜாப் கூப்பிட்டாங்க. ஜாப்பில் போய் இப்போ நல்லா இருக்கான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களுக்காக சேர்த்து வச்ச பெரிய சொத்து அப்படின்னு நாங்கள் என்ன சொல்லணும்னா, அவங்க எங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரே ஒரு சொத்துனா படிப்பு மட்டும்தான். என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படிக்கிறத விடக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே தவிர எங்களை படிக்காமல் இருக்காத அப்படின்னு ஒரு நாள் சொன்னதே இல்லை. படித்தா மட்டும்தான் அது உன் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப படிக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்லலைன்னா நாங்களால் இந்த அளவுக்கு கிளியர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து ஃப்யூச்சர் பேங்கர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாகவே யோசிங்க. நம்ம எண்ணம் நமக்கு எப்படி இருக்கோ அது போல தான் நம்ம ஆவோம். ஸோ நம்ம எண்ணம் நம்ம நல்லா இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நம்மளை லைஃப்பில் எப்பயுமே வந்து உயர்த்திக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் நான் யாருக்கு ரொம்ப
நினைக்கிறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு கேங்காக தான் ஃபார்ம் பண்ணோம், கேங்காக தான் படித்தோம், கேங்காக தான் படித்து எல்லாருமே இப்போ கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓவராலாக. ஸோ எப்பயுமே வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி படிங்க. நமக்கு அமைகிற கேங் வந்து நமக்கு நல்ல விதமாக நீங்கள் உங்கள் கூட அமைச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற மாதிரி, நல்லா செட் ஆகிற மாதிரி அமைச்சுக்கோங்க. ஒரு டைமில் நம்ம ரொம்ப படிக்க முடியலை, நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கேங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நம்மளை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் டவுனாக இருக்கீங்க, படி, இன்னும் எதுக்கு டெஸ்ட் எடுக்கிற, படி, நம்ம சொல்லி நம்மளை ரொம்ப பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக அமைச்சுக்கோங்க. ஸோ கேங்காக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப டவுனாக இருந்த டைமில் வந்து ரொம்ப என்ன யோசிச்சேன்னா வந்து நம்ம ஃபீல்டு, ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நான் தான் சூஸ் பண்ணேன், நம்ம ஒருவேளை தப்பான ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் நான் யோசித்த டைம் நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரில் IBBS கிளர்க்கில் ஃபியூ மார்க்ஸில் தான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்ப பிரேக் ஆகி அழுதுருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபீல்டு தப்பான ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோமோ, நம்மளால் முடியாதோ, நம்ம தேவையில்லாமல் இத்தனை வருஷம் எடுத்து நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் அழுதுருக்கேன். ஸோ அப்போ எல்லாமே வந்து அகாடமியும் என்னோட பேரண்ட்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பூஸ்டப் பண்ணி, அக்கா நீங்கள் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக நீ படி, உன்னால் முடியும், நம்மளால் முடியாட்டினா வேறு யாராலையுமே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஃபேமிலிஸ் அப்புறம் அகாடமி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இல்லை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாப்பாவுக்கு தேர்ந்தெடுத்த ஃபீல்டு வந்து ஐடி ஃபீல்டு. பிஇ படிச்சுட்டு அப்போ கொரோனா டைம் கேம்பஸ் செலக்ட் ஆச்சு. டெல்லிக்கு எங்களால் அனுப்ப முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னப்போ நான் பேங்க் படிக்கிறேன் பாட்டிச்சு, சரின்னு சேர்த்து விட்டு படித்து நல்லபடியாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் படித்தது பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் நல்லா ஈஸியாக பாஸ் ஆகிடுது. மெயின்ஸில் வந்து 1 மார்க் 2 மார்க்கு போய்கிட்டு இருக்குது. ஃபிலிம்ஸு ஒரு 6 ஃபிலிம்ஸு கிளியர் பண்ணிடுச்சு. மெயின்ஸில் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன செய்ய முடியுது, சரி குரூப் போராச்சு எழுதுப்பா, சீக்கிரம் வந்து நீ கிளியர் பண்ணிடுவா அப்படின்னு சொன்னேன். அதுங்க பாப்பா ஒரே சொல்லிடுச்சு, நான் எழுதுனா வந்து பேங்க் தான் எழுதுவேன், இல்லைன்னா வந்து மற்ற எதுக்கு போகலப்பான்ட்டுருச்சு. அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா மறுபடியும் படிக்க போகிறேன்னு சொல்லிச்சு. சரி படித்து ஒரு கிளியர் பண்ணிடுச்சு. கடைசியாக இப்போ வந்து பேங்க் கிளியர் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா எங்கள் ரிலேஷனில் யாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் இது வரைக்கும் போனதே கிடையாது. நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாருமே ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் முதல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறது என் பொண்ணு மட்டும்தான். அது நினைக்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்த அந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் மனமார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS Academy.